மாஸ்க் படத்தோட பேரு. இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்னு சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சார் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார், ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே சார். ரெண்டுல நீங்க ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன, அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா, வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் எ ஹீரோவாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோன்னா பண்ணலாம். அவர் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனால் ஆக்டராகவும் சரி, மியூசிக் டைரக்டராகவும் சரி, அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக டெலிவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாமல் அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளோ படம் நடிக்கிறாரு, இவ்வளோ படம் மியூசிக் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படம் இப்போ நான் ரீசெண்டாக அமரன்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார்கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்குறது தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சார், அந்த மாதிரி கேக்குறேன் நானே. அடுத்தது வெற்றிமாறன் சார், அவர் இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படி போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. அட்வான்டேஜ். சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு, நான் பார்த்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா, இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை. அவர் வந்து சந்தோஷமாவே பேச 2 பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலி. சார் இப்போ நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமா நல் சார், அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி, இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் பார்க்கும்போதே வெளியில் பார்க்குறது தான் சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படி தான் நினச்சேன். உள்ளே போனால் அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பார். எப்போவுமே சீரியஸாக ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுகிறதே கம்மி தான். அவர் படம் தான் ரொம்ப டெட்லியாக இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்ணுறோம். பட் ஆளாக அவர் அப்படியே டோட்டலாக வேறு. And the disadvantage of being வெற்றி சார்? டிஸ்அட்வான்டேஜா தெரியலையே, இது பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பாக பேசிட்டு இருக்கணும். இல்லை பரவாயில்ல சார், ஏதோ ஒன்று சார். நீங்கள் இயக்குனர் சார், நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான். இல்லை சார், அவர் அதுதான் டிமாண்ட் ரொம்ப. அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன், இப்போ கவின் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஹோம்ஒர்க் இருக்குது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுனதில்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார், அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட், அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன். நான் மாறுறதை பற்றி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்லை, ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேலே சொன்னால் அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தால் வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தால் கூட பாடினா கூட ஒரு நார்மலாகிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை, ஜென்யூனாகவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமாம் சார். மேடம் ஃபுல்லாகவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ளே போனால டே காலை பின்னாடி விடாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில் அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போகிறது கவினா, வெற்றி சாரா, இல்லை இவனா? கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான். ஃபர்ஸ்ட்டு அவன் இந்த அடிக்க வரும்போதே க்ரௌடோட மெர்ஜ் ஆகிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை யோசிச்சு அதை உஷாராக இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தால் யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. Super sir. Thank you so much, Nelson sir, for being with us, and absolute honor to have you with us. Thank you so much. All the best everyone.